அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரால் வந்துட்டு ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதாவது இந்த கொஸ்டின் பிஜிடிஆர்பி 2022 கேட்கப்பட்ட கொஸ்டின். ஹவு மெனி பேண்ட்ஸ் ஆர் அப்டெயின் ஃபார் IRBR6 2- காம்ப்ளெக்ஸ் இன் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா? IRBR6 2- சேர்மத்தின் மின்சுமை பரிமாற்ற நிறமாலையில் எத்தனை அலைக்கற்கள் கிடைக்கின்றன? 2, 3, 1 or 4. இப்போ இதான் ஆப்ஷனாக கேட்டிருந்தாங்க. கரெக்ட் ஆன்சர் என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி சிம்பிளாக இதுக்கான ஆன்சரை கொண்டு வர்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த IRBR6 எழுதிக்கிடுங்க. அதுக்கப்புறமா இந்த ஐஆரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிங்க. அப்போ இதில் X - 6 = -2 நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறமா இந்த 6 அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்போ என்ன வருது, உங்களுக்கு வந்து +4 வருது. அப்போ இரிடியத்துக்கு என்ன வருது, +4 வருது. அப்போ இரிடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த இரிடியம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். பீரியாடிக் டேபிளில் கோபால்ட் இருக்குது, கோபால்ட்டு, ரோடியம், அதுக்கப்புறமா இரிடியம். அப்போ இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை ஃபஸ்ட்டு எழுதுங்க. இரிடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதிக்கிடுங்க. அப்போ அதை எப்படி எழுதுறது, ஃபஸ்ட்டு கோபால்ட்டுக்கு எழுதிக்கிடுங்க. கோபால்ட்டுக்கு ஈஸியாக எழுதிடலாம். அதை வச்சு ரோடியம், அதுக்கப்புறமா இரிடியம் அதுவும் எழுதிடலாம். பாருங்கள், கோபால்ட்டு, ரோடியம், இரிடியம். கோபால்ட்டுக்கு 3d7 4s2, அதுக்கப்புறமா வந்து ரோடியத்துக்கு எழுதிக்கிடுங்க 4d7 5s2, அதுக்கு அடுத்தது இரிடியம் 5d7 6s2. ஓகே, அப்போ இரிடியத்துக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னு பார்த்தோம். இரிடியத்துக்கு வந்துட்டு +4ன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ +4னா என்ன, இந்த எஸ்ஸில் ஒரு 2 எலக்ட்ரான் போயிடும், அதுக்கப்புறமா இந்த டியில் 2 எலக்ட்ரான் போயிடும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், அங்கே வந்து 5d5 தான் இருக்கும். இப்போ இரிடியத்தில் இப்போ டோட்டலி இந்த டி ஆர்பிட்டலில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகே, இரிடியம் 4 + 5d5. இப்போ T2G EG ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு எலக்ட்ரான் இருக்கும். இப்போ இந்த T2G EGயில் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணியாச்சு. 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், அதை இங்கே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த இரிடியம் கேஸில் என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா பேரிங் நடக்கும். அப்போ இந்த 2 எலக்ட்ரானும் எங்கே வந்துடும், கீழே வந்துடும். அப்போ T2Gலேயே இந்த 5 எலக்ட்ரான்ஸும் ஃபில் ஆயிரும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4D 5D சீரியஸில் ஸ்ட்ராங் லிகண்டை ஆக்ட் பண்ணோம் இந்த புரோமைட் அயான். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா LMCTயா MLCTயா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது? இப்போ சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரான்னு கொடுத்துட்டாங்க. சப்போஸ் இப்போ இது வந்து LMCTயா MLCTயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கூட கேட்டுடலாம். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஹவு டு ஃபைண்ட் LMCT? அப்போ இந்த மெட்டல்ஸுக்கு என்ன இருக்கணுமா, ஹை அயனைசேஷன் எனர்ஜி இருக்கணுமா. மெட்டல் ஷுட் ஹவ் ஹை அயனைசேஷன் எனர்ஜி, அதே போல் ஹை ஆக்சிடேஷன் நம்பர். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இரிடியத்துக்கு எவ்வளோ இருந்துச்சு, 4+ இருந்துச்சு. அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா ஹை அயனைசேஷன் எனர்ஜி, ஆல்ரெடி இங்கே எவ்வளோ 4 எலக்ட்ரான்ஸ் போயாச்சு. அப்போ இன்னும் ஒரு எலக்ட்ரான் எடுக்கணும்னா அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக தேவைப்படும். பாருங்கள், ஹை அயனைசேஷன் எனர்ஜி இருக்குது, அதே போல் ஹை ஆக்சிடேஷன் நம்பரும் இருக்குது. அதுக்கப்புறம் மெட்டல்ஸ் ஹேவ் எம்டி ஆர்பிட்டல்ஸ் அட் லோ எனர்ஜிஸ். அதே போல் லோ எனர்ஜியில் மெட்டல்ஸுக்கு எம்டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கணும். அப்போ தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜியும் ஈஸியாக நடக்கும். அப்போ இது எல்லாம் மெட்டல்ஸுக்கு உரிய குவாலிட்டி. அப்போ மெட்டல்ஸுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அங்கே வந்து LMCT நடக்கும், லிகண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். இப்போ அடுத்தது லிகண்ட் எப்படி இருக்கணும். இப்போ மெட்டலோட அந்த கேரக்டர் நம்ம பார்த்தாச்சு, மெட்டல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது லிகண்ட் எப்படி இருக்கணும், லிகண்டோட நேச்சர் எப்படி இருக்கணும். அப்போ பாருங்கள், லோ எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கணும், ஒன்று முடிஞ்சுதா. அதுக்கப்புறம் ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் ஹையர் எனர்ஜி. அப்போ அந்த ஆர்பிட்டல்ஸில் எல்லாமே ஃபுல்லாக இருக்கணும், அதுவும் ஹையர் எனர்ஜியில் இருக்கணும், அது ஒன்று. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோ எலக்ட்ரான் அஃபினிட்டி. காரணம் என்ன, எலக்ட்ரான் அஃபினிட்டி கம்மியாக இருந்தால் தான் அதால் அந்த எலக்ட்ரானை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அப்போ தான் அங்கே சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்போ இங்கே வந்து ஃபில்டு ஆர்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா நான் மெட்டலாக இருக்கணுமா. அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே நம்ம பார்த்தது என்ன, புரோமைடு. இப்போ அது ஒரு நான் மெட்டல். இப்போ லிகாண்டு வந்து நான் மெட்டலாக இருக்கணும். அடுத்தது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சால்கோஜன்ஸாக இருக்கலாமா, இல்லைனா ஹெவியர் ஹேலைட்ஸாக இருக்கலாமா.
chalcogens இல்லைன்னா heavier halides. இப்போ இந்த மாதிரி இந்த மெட்டல் அதுக்கப்புறமா லிகேண்ட் இருந்துச்சுன்னா இங்கே என்ன நடக்குமா, லிகேண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமா பாருங்கள். அப்போ ஹியர் ஐஆர் இரிடியம் வந்து 4+ இருக்குது, ஹை ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. அதுக்கப்புறமா புரோமைடு அயான் வந்துட்டு இப்படி இருக்குது, ஃபில்டு பை ஆர்பிட்டல்ஸ் அதுவும் ஹையர் எனர்ஜியில் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணிடலாம், இங்கே வந்து லிகேண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கு அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகே, அப்போ IRBr6 2- லிகேண்ட் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள். இன் octahedral complexes 6 bonding and 6 anti-bonding molecular orbitals are formed. அதாவது பாண்டிங் எத்தனை பாண்டிங் ஆர்பிட்டல்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அத்தனை ஆன்டி பாண்டிங் MO ஆர்பிட்டல்ஸ் எனர்ஜியும் ஃபார்ம் ஆகும். இப்போ இதில் பாருங்கள், இந்த EG dz² dx² - y², அதுக்கப்புறமா A1G S ஆர்பிட்டால், அப்புறம் T1U இந்த P ஆர்பிட்டால்ஸ், அப்புறம் T2G இந்த DXY YZ DXZ. அப்போ இந்த 3 எனர்ஜியாவது பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாது. அப்போ இது எப்படி இருக்கும், நான் பாண்டிங்கில் இருக்கும், பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாது. எது மட்டும் தான் இன்வால்வ் ஆகும், இந்த EG A1G T1U இந்த 3 தான் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும். பாருங்கள், T2G நாட் இன்வால்வ் இன் சிக்மா பாண்டிங், சிக்மா பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாது. ஏன் இன்வால்வ் ஆகாது, பிகாஸ் நாட் கேப்பபிள் ஃபார் சிக்மா ஓவர்லேப்பிங். இப்போ அங்கே சிக்மா ஓவர்லேப்பிங் நடக்கிறதுக்கு அங்கே சான்சஸ் இல்லை. அப்போ இந்த 3 ஆர்பிட்டல்லையும் சைட்வைஸ் ஓவர்லேப்பிங் தான் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த 3 என்ன செய்யாது, சிக்மா பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாது, நான் பாண்டிங்காக இருக்கும். ஸோ ரிமைனர்ஸ் நான் பாண்டிங். இப்போ இந்த பாண்டிங் இன்வால்வ் ஆகிறது எதெல்லாம், இந்த EG A1G T1U. இந்த EG A1G T1U என்ன, இது எல்லாமே முல்லிகன் சிம்பிள்ஸ். ஓகே, இப்போ இதோட டயக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். MO டயக்ராம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதில் பாருங்கள், A1G EG T1U செட் பார்ட்டிசிபேட் அண்ட் ப்ரொடியூஸ் சிக்மா பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் அண்ட் சிக்மா ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ். அதாவது A1G அதாவது மெட்டலோட A1G லிகண்டோட A1G, EG மெட்டலோட EG லிகண்டோட EG, அதுக்கப்புறமா T1U மெட்டலோட T1U லிகண்டோட T1U. அப்போ ரெண்டும் என்ன ஆகுது, மிக்ஸ் ஆகுது. ரெண்டும் மிக்ஸ் ஆகி மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் எனர்ஜி இது ஃபார்ம் ஆகுது. சிக்மா பாண்டிங் MO அண்டு சிக்மா ஆன்டி பாண்டிங் MO ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த A1G EG T1U இது எல்லாமே லிகண்டோடது, லிகண்ட் ஆர்பிட்டல்ஸ். அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெட்டல், இந்த பக்கம் மெட்டல் ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. இப்போ இங்கே என்னெல்லாம் இருக்குது, இந்த T2G இருக்குது, EG இருக்குது, A1G அதுக்கப்புறமா T1U. அப்போ இந்த மெட்டல் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம், A1G இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம், EGன்னு சொல்லி பார்த்தோம், T1U. அப்போ இங்கே T1U தான் இருக்குது, T1U இருக்குது. ஓகே, இங்கேயும் T1U இருக்குது. அதுக்கப்புறமா A1G இருக்குது, இங்கேயும் A1G இருக்குது. அதுக்கப்புறமா EG இருக்குது, இங்கேயும் EG இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் கம்பைன் ஆகி MO ஃபார்ம் ஆகுது. அப்போ இதில் T2G மட்டும் என்ன செய்யாது, கம்பைன் ஆகாது. அப்போ அதனால் இந்த T2G மட்டும் எப்படி இருக்குது பாருங்கள், இதில் நான் பாண்டிங்காக இதில் இருக்குது. ஏன்னா இங்கே பக்கம் என்ன இல்லை, இந்த லிகாண்டுக்கு வந்துட்டு இதுக்கு மேட்சாக எந்த ஒரு ஆர்பிட்டல்ஸுமே இல்லை. அதனால் அது பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகாமல் நான் பாண்டிங்காக அப்படியே இருக்குது. ஓகே, அப்போ இதில் வந்து மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆக போகுது. இப்போ IRBr6 2- சொல்லி பார்த்தோம். அப்போ IR4+க்கு வந்து D5 இருக்குது. அப்போது 6 இந்த புரோமைடு லிகாண்ட் இருக்குது. அப்போ 6 × 2 ஒவ்வொரு புரோமைடு அயானும் என்ன செய்யுது, 2 எலக்ட்ரான் ஷேர் பண்ணுது. அப்போ 6 × 2 12, 12 + 5 17, டோட்டலி 17 எலக்ட்ரான்ஸ் இதில் இன்வால்வ் ஆக போகுது. அப்போது இந்த 6 லிகாண்ட் இருக்குது, 6 லிகாண்டும் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இங்கே வந்து 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ இங்கே இந்த A1G T1U EG இதில் வந்து 6 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. இந்த 6லேயும் இந்த 12 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆயிரும். அப்போ இதுதான் என்ன சொல்கிறோம், லிகாண்டின் கேரக்டர். எல்லாமே லிகாண்டோட எலக்ட்ரான்ஸ், அதனால் என்ன சொல்கிறோம், லிகாண்டின் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ இதில் இந்த லிகாண்ட் எலக்ட்ரான்ஸ் என்ன செய்ய போகுது, அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது, மெட்டல் ஆர்பிட்டல்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது.
இப்போ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு பக்கத்தில் யார் இருக்கா T2G. அப்போ T2Gயில் ஒரு எலக்ட்ரான் உங்களுக்கு என்ன செய்யலாம் இதில் வரலாம். அதுக்கப்புறமா EG. இப்போ உங்களுக்கு வந்து 2 ட்ரான்ஸ்ஃபர் இங்கே பாசிபிள். அப்போ இந்த லிகண்ட் எலக்ட்ரான்ஸில் வந்து என்ன செய்யலாம் T2Gக்கு ஒரு எலக்ட்ரான், அடுத்தது EG ஸ்டாருக்கு ஒரு எலக்ட்ரான். அப்போ இங்கே வந்து 2 ட்ரான்ஸ்ஃபர் இங்கே வந்து நடக்கலாம். ஓகே, அப்போ இந்த IRBr62 மைனஸில் 2 ட்ரான்சிஷன் பாசிபிள். சரிங்களா? அப்போது இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் நம்ம போகலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து இந்த பை ஆர்பிட்டல்ஸ்லாம் இருக்குது. அந்த பை ஆர்பிட்டல்ஸும் நம்ம வந்து இதில் நம்ம காமிக்கல. சிம்பிள் டயக்ராம் நம்ம போட்டுக்கிறோம். சிம்பிள் டயக்ராம் போட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட கொஸ்டின் வாங்க. ஹவு மெனி பேண்ட்ஸ் ஆர் அப்ளைன் ஃபார் IRBr62 மைனஸ். அப்போது இங்கே வந்து 2 ட்ரான்ஸ்ஃபர் நடக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது லிகாண்டில் இருந்துட்டு T2Gக்கு 1, அதுக்கப்புறமா லிகாண்டில் இருந்துட்டு இந்த EG ஸ்டாருக்கு 1. அப்போ 2 ட்ரான்சிஷன்ஸ் ஆர் பாசிபிள். அப்போது இங்கே வந்து ஆப்ஷன் A இஸ் தி கரெக்ட் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.